Dear students and parents, welcome to our channel. So இந்த வீடியோல நாம பார்க்க போற மெடிக்கல் காலேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னை. சரிங்களா? ஸோ நமக்கு இது வந்து சென்னை சிட்டிக்குள்ளவே இருக்கு, லைக் ஹார்ட் சிட்டிலே இருக்கு. சென்னை சிட்டியில் எம்எம்சி, எஸ்எம்சி, கேஎம்சி. ஸோ இந்த மூணு காலேஜ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜ். ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இது மூணு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது கேஎம்சி, ஸோ கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த காலேஜோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அண்ட் ஃபியூச்சர் லைக் அப்கமிங்கில் நம்ம ரவுண்ட் ஒன்க்கு லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒன்னோடைய ஸ்கோர், ரேங்க் அண்ட் கரண்ட் இயர்க்கான ரவுண்ட் ஒன் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அதில் 92.5க்கு சொல்லியிருக்கோம், 7.5க்கு சொல்லியிருக்கோம். ஸோ கரண்ட் அகாடமிக் இயருக்கு ரவுண்ட் ஒனில் 92.5, 7.5 ரெண்டு பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கோரை நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1960, டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் அண்ட் அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு டாக்டர் மெடிக்கல் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. ஸோ 144 சீட்ஸ் பிஜிக்கு மட்டும். அண்ட் இதில் இருக்க எம்பிபிஎஸ் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம 2 டைப், லைக் டோட்டலாக 3 டைப்ஸ், லைக் நம்ம வந்து இதை மேஜராக 2ஆக டிவைட் பண்ணுவோம். ஒன்று வந்து 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் செகண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற 92.5 அண்டு 7.5. ஸோ இதை வந்து எம்சிசி கண்டக்ட் பண்ணுவாங்க, இதை வந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இ கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் இயர் 2023 உடைய ரவுண்ட் ஒன் க்ளோசிங் மார்க்ஸ் பார்க்கலாம் ஃபார் 92.5. சரிங்களா? ஸோ மோஸ்ட் இது மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஒன் அண்ட் ரவுண்ட் டூ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லைக் லாஸ்ட் இயர்னா 22, 23 அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இயருக்கு என்ன ரேங்க் என்ன ஸ்கோரில் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருக்கிட்டையுமே அட்வைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ யூ ஹாவ் டு டிசைட், எல்லாரோட அட்வைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரிசல்ட்ஸ் வரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா கிளாரிட்டியுமே எடுத்துக்கணும். ஸோ யாருக்கு எல்லாருக்கிட்ட தான் நீங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ரவுண்ட் ஒன் க்ளோசிங் மார்க்ஸ் பார்க்கலாம். 92.5க்கான லாஸ்ட் இயர் ரவுண்ட் ஒனில் ஓசி கேட்டகிரிக்கு 647 க்ளோஸ் ஆகிருக்கு. ரேங்க் பார்த்தீங்கன்னா 412. அண்ட் பிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 640 க்ளோஸ் ஆகிருக்கு, 526 ரேங்க். பிசிஎம்க்கு 640 க்ளோஸ் ஆகிருக்கு, 531 ரேங்க். எம்பிசி 631 க்ளோஸ் ஆகிருக்கு, 701. எஸ்சிக்கு 568, 2736 வரைக்கும் போயிருக்கு ரேங்க் அவங்களுக்கு. எஸ்சிஏக்கு 519 மார்க்ஸ்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு, ரேங்க் 5305. எஸ்டி கேண்டிடேட்க்கு 487 க்ளோஸ் ஆகிருக்கு, 7211க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து லாஸ்ட் இயரோடைய 92.5 ரவுண்ட் ஒன்னுக்கான க்ளோசிங் மார்க்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ். ஸோ லாஸ்ட் இயரில் ரவுண்ட் டூக்கான க்ளோசிங் மார்க் பார்க்கலாம், அதே 92.5K. சரிங்களா? ஸோ இதையே நம்ம ஓசி கொடுத்துருக்கோம் 641, 506 ரேங்க்குக்கு. பிசிக்கு 631, 695 ரேங்க். பிசிஎம் 633, 662 ரேங்க். எம்பிசி 626 ரேங்க் பார்த்தீங்கன்னா 811. எஸ்சி 559, 3171க்கு. எஸ்சிஏக்கு 519 க்ளோஸ் ஆகிருக்கு, ரேங்க் 5305. எஸ்டி கேண்டிடேட்க்கு 487 க்ளோஸ் ஆகிருக்கு, 7211க்கு. சரிங்களா? இது லாஸ்ட் இயர் ரவுண்ட் டூக்கான 92.5. ஸோ அதுவே நம்ம இந்த கரண்ட் இயர்க்கானது பார்க்கலாம். கரண்ட் இயர் ரவுண்டு ஒன்றுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம் 92.5க்கு. ஸோ ஓசி கேட்டகரி பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 655 ஆர் 655 ப்ளஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும் நம்ம கேஎம்சிக்கு. பிசி கேண்டிடேட்ஸ்க்கு 650 ஆர் 650 ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர் ஸ்கோர். பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே தான் 650 ப்ளஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும். எம்பிசிக்கு 640 இருந்தால் பெட்டர் ஸ்கோராக இருக்கும். எஸ்சி 570 ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்கோர். எஸ்சிஏ 530 ப்ளஸில் இருந்தீங்கன்னா பெட்டர் ஸ்கோர். எஸ்டிக்கு 495 ப்ளஸில் இருந்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும். சரிங்களா? ஸோ 7.5 ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் 450 ப்ளஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட் டைம் இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும்தான் கிடச்சிருந்தது, லைக் பிசிஎம்,
எம்பிசி அண்ட் எஸ்சிஏக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்க மாதிரி இருக்குது 7.5% கோட்டாக்கு. ஸோ அதனால் கரண்ட் இயர்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 450 ப்ளஸில் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும் 7.5%க்கு அந்த கோட்டா சீட்ஸ்க்கானது. சரிங்களா? ஸோ அடுத்தது காலேஜோடைய ஃபீஸ் பார்க்கலாம். ஸோ காமனாக எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தான். ஸோ எம்பிபிஎஸ் கோர்ஸ்க்கு ஜஸ்ட் 6,000 ஃபீஸு டியூஷன் ஃபீஸ். ஸ்பெஷல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2,000 அண்ட் காஸ்ட் இன் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 1,000 rupees. லைப்ரரி ஃபீஸ் 1,000. யூனிவர்சிட்டி ஃபீஸ் 7,473. எல்ஐசி 3,300. ரெட் கிராஸ் 100. மிஸ்செலேனியஸ் ஃபீஸ் 100. ஃப்ளாக் டே ஃபீஸ் 100. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் வந்து 18,073 rupees பே பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும் சில கம்யூனிட்டி தவிர்த்து மீதி எல்லாத்துக்கும். அது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் அப்ளிகபிள் இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம இன் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் கேஎம்சி பற்றின ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைக்கட்டும். என்ன ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த கரண்ட் இயர்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஸ்கோரை அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். கீப் இன் டச் வித் அவர் சேனல். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.